வணக்கம் இந்தியா. நிஃப்டி பேரூழ்ச்சியிலிருந்து இன்று மீட்டெடுத்து ஒரு 254 புள்ளிகள் அதிகரித்து 25,079.85 முடிவடைந்திருக்கிறது. ஆக்சுவலாக இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்தோன்னா 24,796, லோ வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 11:30க்கு 24,679.40 வந்தது. ஹை வந்து 25,108, ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 3:10க்கு தான் வந்தது. ஸோ க்ளோசிங்கில் 25,079.85 அப்படிங்கிற லெவலில் முடிந்திருக்கிறது. ஸோ இன்றைக்கி வந்து ஆஃப்டர் 12 மார்க்கெட் வந்து ஸ்மார்ட் ரெக்கவரின்னு சொல்லலாம். ஸோ ஆட்டோ, மெட்டல் அண்ட் மிட் செலக்ட் நல்ல ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ். மறுபுறம் ஐடி ஒரு ஃபாலை சந்திச்சதுன்னு சொல்லலாம். டாப் கைனஸ் பார்க்கும் பொழுது பவர் கிரிட், டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், அதானி போர்ட், டாடா கன்சியூமர் அண்ட் பிஇஎல். டாப் லூசர்ஸில் பார்த்தோன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ், ஆக்சிஸ் பேங்க், மேக்ஸ் ஹெல்த், இன்ஃபோசிஸ் அண்ட் சிப்லா. மெயினாக இந்த ஈரான் யூஎஸ் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு சில தினங்களில் இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. தென் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருனாக்க கிட்டத்தட்ட ஒரு 12 பில்லியனுக்கு ஸோ ஒரு மினரல்ஸ் வந்து ஸ்டாக் பைலப் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இது வந்து என்னென்னா சைனாவுக்கு கவுண்டர் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் ட்ரம்ப்பினுடைய நடவடிக்கைகள் சீராக வந்தால் நம்ம நிறைய சேஞ்சஸை பார்க்கலாம். இப்போ பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னா எல்ஐசி ஹவுசிங், பஜாஜ் ஃபைனான்ஸ், டைட்டன் இது மூணுலேயும் பிளாக் டீல் நடந்துள்ளது. அட்வான்சஸ் இன்னி தினம் பங்குகள் 1146, டிக்ளைன்ஸ் வந்து 1337. ஸோ மார்க்கெட் பிரெத்தை பொறுத்தவரை ஸ்லைட்லி இந்த நெகட்டிவ் சைட். பட் மறுபுறம் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ரெண்டுமே 0.95% அண்ட் 0.64% ஏறி இருக்கு. ஸோ அதனால் ஜென்ரலாக மார்க்கெட் பொசிஷன்ஸ் ஆர் பிரெத் இஸ் வெரி குட் ஆன் த ப்ராடர் மார்க்கெட்டில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மேலும் தங்கம் பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து 3,558 ரூபாய் அதிகரித்து 1,45,805. வெள்ளி இன்னைக்கு தங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வாலட்டைல் மூவ். காலையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-10,000 இறங்கினது, திருப்பி மறுபடியும் எல்லாம் ரெக்கவர் ஆகிருக்கு. வெள்ளி பார்த்தீங்கன்னா 13,116 ரூபாய் இறங்கி 22,52,536. குரூடாயில் ஒரு 294 ரூபாய் குறைந்து 5,686 மணியமாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் இன்னைக்கு நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தோம்னா வால்யூம் வந்து கிட்டத்தட்ட 92 லட்சத்துக்கு மேல் நடந்துள்ளது. பேங்க் நிஃப்டியும் எபோவ் வால்யூம். நிஃப்டியை பொறுத்தவரை 25,150.60 மற்றும் 25,373.30 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். சப்போர்ட் வந்து இப்பொழுதைக்கு மார்க்கெட்டில் 24,940 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். நாளை தினமும் நமது சந்தைகளில் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். அதாவது 60% ஃபார் பை, 40% அண்ட் செல் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடும். நன்றி, வணக்கம்.